சார் நம்மளுக்கு ஏதாவது உங்க கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அடுத்து ஒரு திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி பக்கம் ஒரு படம் எடுக்க வர்றோம். அதுல இந்த ஸ்லாங் நமக்கு கண்டிப்பா தேவை. பண்ணுவோம். கண்டிப்பா நான் உங்களை பார்க்கறதுல நான் எனக்கு ஒரு லெட்டர்ல வந்து நல்ல லெட்டர்கள், நல்ல பாசமான லெட்டர்கள் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் எட்டோட உங்க கூட வச்சு ஒரு சின்ன வீடியோ ஒரு லெட்டர் படிச்சு நம்ம இது பண்ணுவோம் சார். கண்டிப்பா. ஓகே ஓகே. எங்க ஊர்ல இருக்கீங்களா? குழந்தை ஊர்ல தான் இருக்கேன். குழந்தைங்களாம் இப்ப நல்லா இருக்காங்களா? உடம்பு சரியாயிடுச்சா? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே. சார் கூப்பிட்டாரா? ஒரே பிஸியா இருக்கீங்களாமே, இந்த படத்துல நடிக்க டேட் இல்லாம இருக்கீங்களாமே, ஏன் இப்படி பண்றீங்க? என்னல சார் சொல்லி கான்டாக்ட் பண்ணவே இல்லையே. பண்ணாராம்ல. நீங்க என்ன பின்னாடி பனியனெல்லாம் தொங்குது? என்னல பேக்ரவுண்ட் இப்படி கொடுத்துருக்கீங்க? வேற ஏதாவது தொங்குதா? பத்திரம் ஐயருங்க. இல்ல அவங்க அவங்க சும்மா கலாய்க்கிறாங்க அவங்கள. ஆமா ஓட்ட வீடு சின்ன வீடு தான், அதான் அங்க துணி கிடக்கும். வீடு சின்னதாக மனசு பெருசா இருந்தா. எஸ் மனசு. சார் அவரோட லெட்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸா வரும். கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா மாத்திருவாரா? ஏன்னா நீங்க சினிமாவுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி வந்துருச்சு. ஆமா இனிமேல் அவர் வந்து ஏன்னா நம்ம மூஞ்ச பார்த்தாலே அவங்க அப்படி எழுத தோணுது. நேர்ல நல்லா இருக்கவங்க நேர்ல வந்தா என்ன வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னே தெரியல. அதனால நீங்களும் அது வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் பேசக்கூடாது. இனிமேல் உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. நிறைய பேர் உங்களை பார்க்குறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை உங்களுடைய இதில் பகிர்ந்துக்கணும். நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பகிர்ந்துட்டோன்னா அது எல்லாருக்கும் போய் சேரும். நிறைய பேர் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க, லோவாக இருப்பாங்க. இதாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்து வெளியில் வந்தீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு உங்களோட இது சேனல் மூலமாக நீங்கள் சொல்லணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இது கோரிக்கை தான். தேங்க்யூ. சூப்பர், நன்றி. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க வந்து என்கிட்ட ஒன்னு கேட்டீங்க, சாரோட படத்துல நடிக்கணும்னு. சோ சார் கிட்ட கேளுங்க என்ன கேட்கணுமோ. சார் நமக்கு ஏதாவது உங்க கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அடுத்து ஒரு திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி பக்கம் ஒரு படம் எடுக்க வர்றோம். அதுல இந்த ஸ்லாங் நமக்கு கண்டிப்பா தேவை. பண்ணுவோம். கண்டிப்பா நான் உங்களை பார்க்கறதுல நான் எனக்கு ஒரு லெட்டர்ல வந்து நல்ல லெட்டர்கள், நல்ல பாசமான லெட்டர்கள் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் எட்டோட உங்க கூட வச்சு ஒரு சின்ன வீடியோ ஒரு லெட்டர் படிச்சு நம்ம இது பண்ணுவோம் சார். கண்டிப்பா. ஓகே ஓகே. ஆனா அந்த படத்துல உங்களுக்கு ஜோடி நான் தானா சார்? அதையும் சொல்லிட்டாரு. இப்ப நடிப்பீங்களா? நீங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, ஜோடி மாதிரி இல்லையே எனக்கு. தெரியல இந்த மாதிரிலாம் பேசுவல்ல, லெட்டர் வரணும்ல, அதனால ஓகே. பட் ரொம்ப சந்தோஷம் அண்ணா, கேட்ட உடனே இந்த கால்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சாரை பார்க்கணும், நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்களா? இது போக இன்னொன்னு, சேர பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி.